நடுப்பகல் 12 மணி. ஆனால் எருசலேம் மாநகரம் நள்ளிரவு போல இருந்தது. இயற்கை கூட நடுங்கிய அந்த தருணத்தில் கல்வாரி மலையிலிருந்து ஒரு மரண ஓலம் கேட்டது. அது ஒரு மனிதனின் கதறல் அல்ல, பிதாவிடமிருந்து பிரிக்கப்பட்ட குமாரனின் வேதனை. ஏசு மகா சத்தமிட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிறப்பிலிருந்தே பிதாவோடு ஒன்றாயிருந்த இயேசு வரலாற்றிலேயே முதன்முறையாக அந்த பிரிவை உணர்ந்த தருணம் இது. ஏன் கடவுள் அவரை கைவிட்டார்? ஏனென்றால் அந்த நொடியில் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. பரிசுத்தமான தேவன் பாவத்தை பார்க்க முடியாது. நமக்காக அவர் பாவமானார். நாம் கடவுளால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் நமக்கு பதிலாக அங்கே கைவிடப்பட்டார். இதுதான் அந்த பலியின் உச்சகட்டம். சில நேரங்களில் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். தனிமையும் சோகமும் உங்களை வாட்டலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் ஒரு முறை கைவிடப்பட்டதால் இனி உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் தனிமையில் அவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். அவர் கைவிடப்பட்டார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட. இந்த மகா தியானத்தை உலகிற்கு உறக்க சொல்லுங்கள். இந்த செய்தி யாருக்காவது ஒரு நம்பிக்கையை தரும் என்றால் அவர்களுக்கு உடனே பகிருங்கள். நாளை 5ஆம் வார்த்தையோடு சந்திப்போம். God bless you.